தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. வாசித்த இந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை எடுத்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களாகிய நாம் எல்லாருமே எல்லாவற்றையும் செய்யும்படியான ஆற்றல் உடையவர்களாக படைக்கப்படவில்லை. நாம் எந்த காரியத்திலையும் ஒரு பூரண வெற்றியை அடைந்து எல்லாற்றையும் இந்த உலகத்தில் சாதித்து விட முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக முடியாது. எல்லா மனிதனாலும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியவே முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய இயலாய்மை என்கிற ஒரு விஷயம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறது. சில மனிதர் நினைக்கலாம், என்னால் எல்லாம் சாதிச்சிட முடியும், நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், என்கிட்ட பணம் இருக்கிறது, எனக்கு ஆள் இருக்கிறாங்க, அல்லது எனக்கு திறமை இருக்கிறது, அல்லது எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கிறது, நான் எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி மாறு தட்டி பெருமைப்பட்ட அநேகர் கடைசியில் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமே இயலாது என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியை ஒத்துக்கொண்ட சம்பவம் உலக வரலாற்றில் ஏராளம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறாரு, என்னாலே கூடாத செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவரால் எல்லாம் செய்ய முடியும். மனுஷர்களால் முடியாத, மனுஷர்களுக்கு சாதிக்க முடியாத பகுதிகளில் எல்லாம் கடவுளால் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் அவரால் செய்ய முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, என்னால் நிறைய காரியங்களை சாதிக்க முடியலை, நான் தோற்று போயிட்டேன், இனி எனக்கு இது கிடைக்காது, அல்லது இந்த நன்மையை நான் பெற முடியாது, அல்லது இந்த பாதையில் என்னால் முன்னேற முடியாது என்று உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு இன்றைக்கி மன வருத்தத்தோடு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை நம்பி பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர் என்கிறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்பினால், ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக
உங்கள் வாழ்க்கையில் நடக்காது முடியாது என்று சொன்ன காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது ஒரே ஒரு வசனத்தினுடைய பகுதியை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லி மீண்டும் ஒரு சில காரியங்களை தேவன் மட்டுமே செய்யக்கூடிய சில காரியங்களை உங்களோடு பேசி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு கேள்வியோடு. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டின் கூடார வாசலில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு 3 தேவ தூதர்கள் வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வந்தபோது ஆபிரகாமும் அவருடைய மனைவியுமாக சேர்ந்து அவர்களை அன்போடு உபசரித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எல்லாம் உணவுகளை எல்லாம் சமைத்து கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படி பணிவிடை செய்து முடித்த உடனே அந்த வீட்டை விட்டு அவர்கள் புறப்படுவதற்கு முன்பதாக ஆபிரகாமின் சூழ்நிலையை அறிந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவதாக சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது என்று வயது முதிர்ந்து கிழவனான ஒரு சூழ்நிலையில் குழந்தை பாக்கியமே இல்லை. இனி எங்களுக்கு எப்படி குழந்தை கிடைக்கப் போகிறது? குழந்தை பிறப்பதற்கான எந்த ஒரு சரீர தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்று 2 பேரும் தகுதி இழந்த சூழ்நிலையில் ஒரு பிள்ளை இனி கிடைக்குமா என்கிற ஒரு குழப்பத்தில், கடவுள் தருவேன் என்று சொன்னாலும் கூட அதை சரியாக நம்ப முடியாமல் ஒரு மனக்குழப்பத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிற சமயத்தில் ஆண்டவருடைய தூதன் ரொம்ப தெளிவும் திட்டவுமாக சொல்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் பாருங்க, 10வது வசனத்தில், அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அருமையானவர்களே, இந்த சொன்ன வார்த்தை இன்னும் 1 வருஷத்தில் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் அவங்களுக்கு இது எப்படி நடக்கும்? இதுபோல் இன்றைக்கி உலகத்துலேயும் சில மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு இப்படி ஒரு நன்மை கிடைக்கும், இப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் யாரால் இதை நம்ப முடியும்? வயது முதிர்ந்த சரீரத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லாத நிலையில் இருக்கிற ஒரு தம்பதியரிடத்துல போய், அதுவும் வயது முதிர்ந்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு தகுதியமற்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த அற்புதம் நடக்குமா அப்படின்னு உலகத்தில் யார்கிட்ட சொன்னாலும் இதை பைத்தியமாக எண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடவுளால் எல்லாம் கூடும், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் நம்ப முடியல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா என்று ஒரு பெரிய கேள்வியோடு கூட நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது, எங்களுடைய வாழ்க்கையே முடியப் போகுது, இனி என்ன எங்களுக்கு அற்புதம் நடக்கப் போகுது என்று சொல்லி நீங்கள் எல்லா காரியங்களையும் முடித்து வைத்துவிட்டு இனி ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லாத நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. உங்களால் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் முடித்து வச்ச பிரச்சனையை, அல்லது உங்களால் இனி நடக்காது, இது எனக்கு கிடைக்காது என்று நீங்கள் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு பண்ணி உட்கார்ந்திருந்தாலும், நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆபிரகாமுக்கு சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வார்த்தையை கேட்கிற யாருடைய உள்ளத்திலே ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி ஆண்டவர் மறுபடியும் உங்களை தட்டி எழுப்புறார்.
கடவுளால் முடியும். நீங்கள் நம்பி பாருங்கள், கடவுளால் முடியும். ஒரு நீங்கள் கேட்கல எப்படி முடியும்? அதற்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த காரியம் நடப்பதற்கு, இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதற்கு, அதிசயம் நடப்பதற்கு கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இன்றைக்கி அந்த அற்புதத்தை நடக்க முடியாது, செயல்படாது, திரும்ப கிடைக்காது, அவ்வளவுதான். நஷ்டப்பட்டது தான். இனி என் வாழ்க்கையில் இந்த நன்மையை காண முடியாது, இனி இந்த சரீர சுகத்தை நான் பெற முடியாது, இனி அந்த வேலை கிடைக்காது, இனி அந்த ஆவிக்குரிய நிலை எனக்கு உண்டாகாது, இனி என்னுடைய ஊழியம் வளராது என்றெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கீங்களே, அந்த இடத்துலேருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தூக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக நம்ப முடிஞ்சதுன்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நீங்கள் நம்ப முடியுமா? கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்ப முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். ரோமர்கள் நிறுவத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இதற்கான ரகசியம் என்ன? இந்த ஆபிரகாம் எப்படி இதை சாதிச்சு எடுத்தார்? நடக்காது, முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி உட்கார்ந்துருந்த உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு மறுபடியும் ஒரு நன்மை நடந்தது, ஒரு அற்புதம் நடந்தது. மறுபடியும் எப்படி அவங்க துளிர் விட்டாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி மறுபடியும் கட்டப்பட்டது? ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நன்றாக கவனியுங்கள், ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற, சோஷியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அவன் அதை நம்பினானே. நீங்கள் இன்றைக்கி அப்படி நம்ப முடியுமா? கர்த்தர் எனக்கு இதை செய்வார். என் சிந்தனையில், என் சரீரத்தில், என்னுடைய முயற்சியில் முடியாது, மனுஷனுடைய எந்த முயற்சியிலும் முடியாது. ஆனால் என் தெய்வத்தால் முடியும் என்று நம்புவதற்கு ஏதுவில்லை தான். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் செய்வார். இன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் முன்னால் வச்சு பாருங்கள். அதைத்தான் பைபிள் விசுவாசம் என்று சொல்லுகிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று எபிரேயர் 11:1 ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? இன்றைக்கி நம்பி அதில் உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். கர்த்தரால் அது முடியும். என்னால் முடியாது, மனுஷனால் முடியாது, பணத்தால் முடியாது, ஞானத்தால் முடியாது, எதுவால் முடியாது. ஆனால் ஒன்று என்ன நம்புகிறேன், ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், கர்த்தரால் முடியும். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும், நம்புவதற்கு சான்ஸே இல்லாட்டாலும் நீங்கள் நம்பி பாருங்கள். அது உங்களுக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை உங்களுக்கு செய்வார். 2வது 19வது வசனத்தை படிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் என்ன செய்தான் பாருங்கள், எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முடியாது என்கிற அந்த எண்ணத்தையே மனதை விட்டு எடுத்து போட்டுட்டான். அதை குறிச்சே யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. அவன் எப்போவுமே என்ன சிந்திச்சுக்கிட்டோன்னா, முடியும், நடக்கும், கர்த்தர் செய்வார், தருவார், நான் அதை வாங்குவேன், அதை பெற்றுக்கொள்வேன், நான் ஒரு குழந்தைய பார்க்க போகிறேன், எனக்கு ஒரு மகனை ஆண்டவர் தரப்போகிறாரு, என் வயது 100 வயது ஆயிற்று, ஒன்றும் பரவாயில்லை, என்னுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை, கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கி நீங்களும் அப்படி சொல்லி பாருங்கள், அப்படி நம்பி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணத்தில் கூட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை எண்ணத்தில் கூட கொண்டு வராதிங்க. உங்களால் முடியாதது தான், ஆனால் கர்த்தரால் முடியும். கர்த்தரால் முடியாதுன்னு ஒரு நாள் எண்ணாதீங்க. என் தெய்வத்தால் முடியும், என் தெய்வத்தால் தர முடியும், என் தெய்வம் அதை நிறைவேற்ற போகிறாரு. இந்த ஒரு ஆழமான நம்பிக்கை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு வரும் என்றால், நான் சொல்கிறேன்,
சீக்கிரத்தில் நீங்கள் அந்த எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சாதிச்செடுக்க போகிறீங்க, சொந்தமாக்க போகிறீங்க, இன்னும் சொல்ல போகிறேன் சுதந்திரிக்க போகிறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆச்சரியப்படுவாங்க, நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நடந்தது, இதை எப்படி பெற்றீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைத்தது? நீங்கள் சொல்வீங்க, அது என்னால் முடியாதது தான், என்னால் முடியாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் தேவனை நான் நம்பினேன், அவர் எனக்கு செய்தார். ஆபிரகாமுக்கு செய்யலையா? செய்தார். 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. டவுட், அவனுக்குள்ள சந்தேகம் என்பது வரலை. நீங்கள் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறாரே, அந்த காரியத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டவுட் வரவே கூடாது. சந்தேகத்தை உண்டாக்குறது பிசாசனுடைய வேலை. சிலப்போ தாமதமாகும்போது சந்தேகம் வரும், நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா. அவன் சந்தேகமே இல்லாமல் கண்டிப்பாக தருவார். கல்லுனால் கூட ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று அவன் நம்பியிருக்கிறான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஒரு விசுவாசத்தை தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அப்படி மட்டும் நம்பி பாருங்கள், நிறைய நன்மைகளை, நிறைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற முடியும். என்னென்ன ஆசீர்வாதம் என்று நான் சொல்ல விரும்பலை. பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிளில் ஏராளம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை? நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக இன்றைக்கி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? எந்தெந்த விஷயத்தில் நான் தோற்று போய் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்க? அதில் தேவனுடைய கிரியை வெளிப்பட போகிறது. 2வது ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25-26. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம் கூடும். என்ன தேவனால் எல்லாம் கூடும்? தேவனால் ஒரு மனுஷனை ரட்சிக்கக்கூடும். அதில் 2 வார்த்தை வருகிறது. மனுஷரால் இது கூடாதது தான். எது? ரட்சிக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கும் உதவி செய்ய முடியாது. எதிலிருந்து ரட்சிக்க? பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை விலக்கி ரட்சிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இதுவரைக்கும் வந்ததே இல்லை, இயேசுவை தவிர. ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் போதே அவன் பிறந்து விழும்போதே பாவியாக தான் பிறக்கிறான். அவன் பாவியாகவே பிறந்து, பாவியாகவே வாழ்ந்து, பாவியாகவே மரிக்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. என்னுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பாவியாக பிறந்ததை நம்மளால் தடுக்க முடியாது. அது ஆதாமனுடைய பாவம் பிறவியிலே நமக்கு வருகிறது. நம்ம எல்லோரும் இந்த பூமியில் குழந்தைய பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. பாவம் ஒரு மனுஷனை நரகத்துக்கு கொண்டு போகிறது. அது மாதிரி ஆபத்து உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வசதி இருக்கலாம், பணம் இருக்கலாம், வெள்ளி பொண்ணு இருக்கலாம், திறமை இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், இந்த உலகத்தில் பேர் புகழெல்லாம் இருக்கலாம், நிறைய பேரால் அறிமுகப்படலாம். ஆனால் அது ஒன்றும் கடவுளுக்கு முன்பாக நமக்கு ஒரு நல்ல தகுதியை தராது. கடவுளுக்கு முன்பாக படிப்பில்லாவிட்டாலும், ஞானம் இல்லாவிட்டாலும், அறிவில்லாவிட்டாலும், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், அந்தஸ்து, அழகு இது எதுவுமே இல்லாவிட்டாலும் ஒரு மனுஷனுக்கு தகுதியை கொண்டு வருகிற ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விலகிட்டீங்க, ஆனால் பாவம் உங்களை விடலை. பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் பொய் சொல்ல தூண்டப்படுறீங்க.
கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, தூண்டப்படுறீங்க. இன்னும் நிறைய அசுத்தம், பாவம், இச்சைகள், பலவிதமான துன்மார்க்கமான செயல்கள், இது எல்லாமே வேண்டாம்னு நினைக்கிறீங்க, முடியலை. உங்களை ஏதோ ஒன்று தூண்டி அந்த தீமையை செய்ய வைப்பதற்கு, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக, அது தவறு என்ன என்கிற உள்ளுணர்வு நமக்குள் இருக்கிறது மனசாட்சியில். ஆனால் அந்த தவறை செய்யாமல் இருக்க முடியலை. குடிக்கு அடிமையாக இருக்கிறீங்க, இன்னும் பலவிதமான இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அது தவறுன்னு தெரியும், ஆனால் முடியலை. அங்கே ஒரு மீட்பு தேவைப்படுகிறது. நம்மளை காப்பாற்ற ஒருவர் வேணும். இந்த தப்புலேருந்து என்னை விடுவிக்கணும், இந்த குடியிலேருந்து என்னை விடுவிக்கணும், இந்த இச்சையிலேருந்து என்னை விடுவிக்கணும், இந்த அருவருப்பான பாவத்திலேருந்து என்னை விடுவிக்கணும். இந்தந்த தவறுகளெல்லாம் நான் செய்கிறேன், அது என் மனசாட்சியை குத்துகிறது. அந்த தவறை செஞ்சதுக்கப்புறம் என்னை பாதிக்கிறது, குற்ற உணர்வு எனக்குள்ளே உண்டாகுது. ஆனால் அந்த குற்ற உணர்வு என்னை ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக வாழ விடலை. அதுதான் பாவத்தினுடைய செயல். இந்த பாவத்தையும் இந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விளைவிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே வரல, எந்த மதங்களும் வரல. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் படிச்சிங்கன்னா ஒரு அழகான வசனம் இருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக மாற்றி அவனை நீதிமானாக்குவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் உண்டு. அதான் பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரனாகிய இயேசு. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னு நினைக்கிறீங்க? நம்ம நோய்களை குணமாக்கி 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு எல்லாராலும் ஒரு மகான் என்று பெயர் வாங்கிறதுக்காக இயேசு வரல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம எல்லாருடைய பாவத்திலிருந்தும் நம்மளை விடுதலையாக்குவதற்காக மட்டும்தான். எல்லா மனுஷனையும் மீட்கணும், அதுக்கு தான் இயேசு வந்தார். இன்னொரு வசனம் கூட பாருங்கள், அதிலே 9ல் 10வது வசனம் இப்படி சொல்லி, பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் பந்தி இருந்தார்கள். பார்த்தீங்களா? ஏசப்பாட்டா இயேசு கிறிஸ்துவிடத்தில் யார் வராங்க? பாவிகள் வருகிறாங்க. எதுக்கு? மன்னிப்பு தேவை. தவறு செஞ்சது யாருக்கும் தெரியாது, யாரும் அதை கண்டுபிடிக்காட்டாலும் மனசாட்சியில் அது ரொம்ப பாதிக்குது அல்லவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செஞ்ச சில தவறுகள் உங்கள் மனசாட்சி எவ்வளவாக பாதித்து கொண்டு இருக்குது. அதை நினச்சாலே பயமாக இருக்குது, நினச்சாலே வேதனையாக இருக்குது, நினச்சாலே தூக்கம் வரல. இந்த செஞ்ச தப்புக்காக வாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க. இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து நீ பாவி அல்ல, நீ நீதிமான் என்று அறிவிப்பார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 13வது வசனம் சொல்லுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற கருத்தை இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பார்த்தீங்களா? வந்த நோக்கத்தையே சொல்கிறாரு. பாவிகளைத்தான் நான் சேர்த்துக்கிட வந்தேன். இந்த உலகத்தில் யாராவது சேர்த்துக்கிடுவாங்களா? குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, யாருக்கும் வேண்டாம், அசுத்தமான வழியில் நடந்து அப்படிப்பட்டவங்களெல்லாம் எல்லோரும் விலகி போகிறாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளை சேர்த்துக்கிட்டு அந்த பாவத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு வரல, அவனை மனம் திரும்பி அவனை நல்ல மனுஷனாக மாற்றணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் இன்றைக்கி அடிமையாக இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை சிதைச்சு சீரழித்து கொண்டு இருக்கிறது என்றால், இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இது மனுஷன் யாரும் செய்ய முடியாது. தேவனால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னா
இந்த பாவ மன்னிப்பை இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு என்னெல்லாமோ கர்மங்கள் செஞ்சுருக்கலாம், ஏதோ 4 புண்ணிய காரியங்களை செஞ்சுருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதைத்தானே செய்து கொண்டு அந்த பாவத்தை தானே செஞ்சுட்டே இருக்கிறோம். நீங்கள் கர்மம் செஞ்சதுனாலையோ புண்ணியம் செஞ்சதுனாலையோ நீங்கள் 4 பேருக்கு நல்லது செஞ்சதுனாலையோ திரும்ப அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறோமா? இல்லை. இன்றைக்கி தவறு பண்ணுறோம் அல்லது தொடர்ச்சியாக சில தீமைகளை செய்கிறோம், அதுக்கு போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறோம், மறுபடியும் அதைத்தானே செய்கிறோம். விடுதலை இல்லையே. அந்த வியாதியாக இருக்கிறான், மருத்துவமனைக்கு போகிறான், மாத்திரை மருந்து சாப்பிட்றான், அப்புறம் சுகமாகணும்ல, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது, இல்லை அவன் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, திரும்ப திரும்ப மருத்துவமனைக்கே போகிறான்னா அப்போ வியாதிக்காரன் தானே. இது மாதிரி தான் இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காக பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு தன்னுடைய இரத்தத்தையே நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மீட்பதற்காக இயேசு தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். இது யாரும் செய்ய முடியாது, அவரால் மட்டும் செய்ய முடியும். அதான் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாவத்திலிருந்து விடுதலை வைக்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனையே இயேசு கொடுத்தார். யாராவது செஞ்சுருக்காங்களா உலகத்தில்? எத்தனையோ பேர் நல்லவர்கள் மகான்கள்னு வந்தாங்க, அவங்கெல்லாம் யாரோ இப்படி தியாகத்தை பண்ணியிருக்காங்களா? நமக்காக ஜீவனை கொடுத்தவரை கொடுக்கும்படி யாராவது வந்திருக்காங்களா? வரல. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து வார்த்தை சொல்லுகிறது 1:29 வாசிக்க கேட்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை, யாருடைய பாவத்தை பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துள்ள அத்தனை மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார். 1 யோவான் 2:2 நீங்கள் இந்த வசனத்தை பார்க்க முடியும். பாவத்தில் உலகத்தில் அத்தனை மனுஷன், ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மனுஷனாய் பிறந்த அத்தனை உலகத்தில் அத்தனை மனுஷனுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலையாக்கி இயேசு. பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, நிறைய வழி இல்லை, ஒரே ஒரு வழிதான். இயேசு மட்டும்தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். நீங்கள் பாவத்தில் அழிஞ்சு போக மாட்டீங்க. அந்த பாவத்தின் சம்பளமாகிய நரகத்திலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை இயேசு அந்த பாவ மன்னிப்புக்கு பிறகு தருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ பூமியில் ரட்சிப்பு தருவதற்கு, பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு, பாவத்திலிருந்து மனுஷனை மீட்பதற்கு அவராலே அன்றி அப்படின்னு போட்டிருக்குது. எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்கள். அவரால் அன்றினா வேற ஒருத்தர் இல்லை. நீங்கள் பாவ மன்னிப்பு பெறணுமா, இயேசுட்டு தான் வரணும். எங்கே போனாலும் எந்த காரியங்களை செஞ்சாலும் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முற்றிலுமாக விடுதலை பெற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆமென் நித்திய வாழ்வில் பரம சந்தோஷத்தில் வாழணுமா, இன்றைக்கி இயேசு வண்டைக்கு வந்து பாருங்கள். எப்படி இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும்? வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:9 நீங்கள் படித்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். நான் ஒரு பாவி தான் ஆண்டவரே, நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய பாவத்தில் பாவம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் வந்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை இயேசு தர முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தரை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு ஆமென் 19:26 நீங்கள் படித்தீங்கன்னா ஆமென் தேவனால் எல்லாம் நடக்கும். மார்க் 9:23 படித்தீங்கன்னா விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நான்
உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட சேர்ந்து ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் இன்றைக்கி உங்களுக்கு தேவை? கர்த்தரால் எல்லாம் தர வல்லவர். அதுக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? இயேசு தர விரும்புகிறார். அதற்கு நீங்கள் அவரை விசுவாசித்து என் பாவத்துக்காக இயேசு மரிச்சார்னு நம்பி இன்றைக்கி அறிக்கை செஞ்சால் உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் உங்களை விசுவாசித்து, யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு, எனக்கு இன்றைக்கி ஆபிரகாமை போல் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயும் எனக்கு தோல்வி தான், இனி எனக்கு அற்புதமே நடக்காதுன்னு சொல்லி புலம்பி எல்லாமே முடித்து வச்சுட்டு இனி நடக்காதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. பாவத்தில் பிடிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் சிக்கி கண்ணியிலையும் பிடியிலும் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்களே, புலம்புறாங்களே, உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி இன்றைக்கி ஆண்டவர் தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பீரா. கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.